காலையில நீங்க தூங்கி முழிக்கும் போதே உங்க ரூம்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சென்ஸ் பண்ணி அந்த ஜன்னல் ஸ்கிரீன் எல்லாம் தானாவே மெதுவா விலகுதுன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வாவ்! கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல. அதே நேரத்துல உங்க வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களும் எந்த ஒரு கரண்ட் பில்லும் இல்லாம மொட்டை மாடியில இருக்கிற அந்த சோலார் பேனல்ஸ் மூலமா இயங்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற சீன் மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இது ஏதோ எதிர்காலம் கிடையாது. இதுதான் இப்போதைய நிஜம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான டாக்குமெண்ட் இருக்கு. அந்த ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் ப்ளூ பிரிண்ட் பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ், அதாவது ட்ரீம் ஆப் ஒர்க்ஸ் நிறுவனம் வழங்குற வெறும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு அல்ட்ரா லக்ஸுரி வில்லாவோட முழுமையான வரைவு திட்டம், அதாவது ப்ளூ பிரிண்ட் தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு வீட்டை கட்டும்போது அது வெறும் செங்கல், சிமெண்ட் அப்படின்றத தாண்டி ஆமா, அது ஒரு சிறந்த முதலீடா இல்ல உங்க வாழ்க்கை தரத்தையே மாத்திர ஒரு விஷயமாங்கிறத தான் நாம பிரிச்சு மேய போறோம். கண்டிப்பா. நீங்க முன்னாடி ஒரு தடவை சொன்னீங்க இல்லையா, ஒரு விலை உயர்ந்த கோட் சூட் உதாரணம். ஓ ஆமாம். அதாவது ஒரு வீட்டை கட்டுறது அப்படிங்கிறது நமக்காக பிரத்யேகமா தைக்கப்படுற ஒரு டெய்லர்ட் சூட் மாதிரி. அந்த துணி எவ்ளோ விலை உயர்ந்தது அப்படிங்கறத விட அது உங்க உடம்புக்கு எவ்ளோ கச்சிதமா பொருந்தது, அதை போடும்போது நீங்க எவ்வளவு கம்பீரமா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதுல தான் அதோட உண்மையான மதிப்பு இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தப்போ எனக்கு தோணுன முதல் விஷயம் இதுதான். இது வெறும் ஸ்கொயர் ஃபீட்டை பத்தியோ இல்ல பில்டிங் மெட்டீரியல்ஸை பத்தியோ பேசுற டாக்குமெண்ட் கிடையாது. ஓஹோ, பின்ன வேற என்ன சொல்றாங்க இதுல? அதாவது நவீன மனிதர்களோட இந்த மாறிக்கிட்டு வர வாழ்க்கை முறை, அவங்களோட சைக்காலஜி, அப்புறம் அவங்களோட அன்றாட தேவைகளை ஒரு வீடு எப்படி டிசைன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இதுல இருக்கு. சோ 1 கோடி ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஆனா அதை வெறும் பில்டிங்க்கு மட்டும் செலவு பண்ணாம எக்ஸாக்ட்லி அடுத்த 20-30 வருஷத்துக்கு தேவையான ஒரு லிவிங் எக்ஸ்பீரியன்ஸா அவங்க எப்படி இதை மாத்துறாங்கன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, நாம அந்த பேசிக்ல இருந்தே, அதாவது அடித்தளத்துல இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு வீட்டோட அடித்தளம் அதோட அளவு தான். அந்த பிரம்மாண்டமான சைஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா. இந்த ப்ளூ பிரிண்ட்ல கொடுத்திருக்க முதல் தகவல் என்னன்னா, இதோட பில்டப் ஏரியா, அதாவது கட்டுமான பரப்பு சுமார் 3000 4500 சதுர அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 4500 ஸ்கொயர் ஃபீட்டா? அது ரொம்ப பெருசாச்சே. ஆமா. அதுல 4 பிஹெச்கே இல்லனா 5 பிஹெச்கே வசதி கொண்ட டூப்ளெக்ஸ் அல்லது ட்ரிப்ளெக்ஸ் அமைப்பு கொடுக்கறாங்க. பாப்போம். என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் இதுல ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் உங்களை வரவேற்கிற அந்த கிராண்ட் டபுள் ஹைட் லிவிங் ஹால் தான். ஓ, அந்த 2 மாடி உயரத்துக்கு இருக்கிற ஹால் அமைப்பை சொல்றீங்க? ஆமாங்க. அத படிக்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு வீட்ல இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் எதுக்கு? ஒரு மியூசியம் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குமோன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இது ஒரு வீடா இல்ல ஒரு பெரிய கலைக்கூடமான்னு தோணுச்சு. இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். ஆனா அந்த டபுள் ஹைட் அமைப்புங்கிறது வெறும் பகட்டுக்காகவோ இல்ல பாக்குறவங்கள பிரமிக்க வைக்கிறதுக்காக மட்டும் பண்றதில்ல. அப்போ அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி இருக்கு. சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா, சூடான காத்து எப்பவுமே மேல் நோக்கி தான் போகும். சோ இவ்ளோ உயரமான மேற்கூரை இருக்கும்போது தரைத்தளம் எப்பவுமே ரொம்ப கூலிங்கா இருக்கும். ஓ, அப்போ வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட். இயற்கையான சூரிய ஒளியும் காத்தும் வீட்டுக்குள்ள தடையின்றி கிடைக்கும். அப்புறம் சைக்காலஜி படி பாத்தீங்கன்னா 4500 சதுர அடிங்கிறது ரொம்ப பெரிய பில்டிங். அது ஒரு 10 அடி உயரத்துக்குள்ள அடைச்சு வச்சா ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்டா மூச்சு முட்டுற மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த டபுள் ஹைட் ஸ்பேஸ் அந்த வீட்டின் மைய பகுதியை ரொம்ப ஃப்ரீயான ஒரு ஓபன் ஸ்பேஸா உணர வைக்கும். அது அந்த வீட்டுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குது. வாவ், இப்ப புரியுது. சரி, இத நான் வேற ஒரு கோணத்துல கேக்குறேன். இந்த டாக்குமெண்ட்ல 4 அல்லது 5 பெட்ரூம்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் தனித்தனியா அட்டாச்ட் பாத்ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஆனா கேட்பவர்களே, இத நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம், தனித்தனி பாத்ரூம், பால்கனின்னு இருக்கும்போது இது நிஜமாவே ஒரு குடும்பமா வாழற வீடா? நீங்க எந்த ஆங்கிள் வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல, இது வீட்ட ஒரு சின்ன சொகுசு ஹோட்டல் மாதிரி மாத்தி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு கேப் அதிகமாக்கிடுமா? மனுஷங்களை ரொம்ப தனிமைப்படுத்திடுமோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. இது ரொம்பவே வேரிடான ஒரு மாற்று கருத்து தான். ஆனா இதை நம்ம பிஹேவியரல் சைக்காலஜி, அதாவது மனிதர்களோட நடத்தை சார்ந்த உளவியலோட பொருத்தி பார்க்கணும். ஓகே, அது எப்படி? பெரிய வீடுகள்ல இந்த ஸ்பேஸ், அதாவது இடவசதிங்கிறது வெறும் ஆடம்பரம் மட்டும் கிடையாது. அது மனசுக்கு ஒரு அமைதியில கொடுக்குற விஷயம். அதாவது பர்சனல் ஸ்பேஸ் சொல்றீங்க. ஆமா, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல
ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஒரு வீட்ல எப்ப சண்டை வரும், நம்மளோட பர்சனல் ஃப்ரீடம் பறிபோகுதுன்னு நினைக்கும் போதுதான். கரெக்ட், அது ரொம்ப உண்மை. அதனால இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. படுக்கை அறைகள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான தனி தீவுகள் மாதிரி செயல்படும். அந்த பிரைவசியும் அமைதியும் முழுசா கிடைக்கும் போதுதான் அவங்க எல்லாம் அந்த பெரிய லிவிங் ஹால்ல வந்து ஒன்னு கூடும்போது. ஓ, அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கரெக்ட். அங்க அவங்க ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களோட விருப்பமா இருக்குமே தவிர ஒரு கட்டாயமா இருக்காது. சோ இது தனிமை கிடையாது, இது ஒரு பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைல். வாவ், செம்ம பாயிண்ட் இது. தனிப்பட்ட அமைதி இருந்தாதான் பொதுவான மகிழ்ச்சி சாத்தியம்னு சொல்றீங்க. சரி, இப்படி ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்ல பிரம்மாண்டமான ஒரு இடத்த உருவாக்கிட்டோம். ஆனா வெறும் சுவரும் ரூமும் மட்டும் வீடாகிடாது இல்லையா? கண்டிப்பா ஆகாது. ஒரு காலியான பெரிய ஸ்பேஸ் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அந்த இடத்த ஒரு அல்ட்ரா லக்ஸூரியனான வீடா அவங்க எப்படி மாத்துறாங்கன்னு பாப்போம். இதுதான் நம்மளோட அடுத்த டாபிக். ஆமா, அந்த அழகியல் மற்றும் வாழ்க்கை முறை மேம்பாடுகள், அதாவது எஸ்தெட்டிக்ஸ் பத்தி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இதுல வந்து டிசைனர் மாடுலர் கிச்சன், மார்பிள் இல்லனா இம்போர்ட்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணுன ஹை எண்ட் ஃப்ளோரிங், டிசைனர் லைட்ஸ், வுட் வார்ட்ரோப்ஸ், அப்புறம் முக்கியமா ஹோம் தியேட்டர் அல்லது ஆஃபீஸ் ரூம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாடுலர் கிச்சன், ஹோம் தியேட்டர், ஆஃபீஸ் ரூம் இதெல்லாம் நம்மளோட அந்த போஸ்ட் பேண்டமிக் லைஃப் ஸ்டைலை எப்படி துல்லியமா ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறது தான். ஆமா, கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சுல்ல. கண்டிப்பா. ஒரு காலத்துல வீடுங்கிறது வேலை முடிஞ்சு வந்து தூங்குற ஒரு இடமா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அதனால வீட்டுக்குள்ளேயே ஒரு டெடிகேட்டட் ஆஃபீஸ் ரூம் தேவைப்படுது. அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்காக நம்ம வெளியில போறதும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. கரெக்ட். அதனால தான் ஒரு ஹோம் தியேட்டர். இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து வீட்டை உங்களோட ஒரு பர்சனல் போர்ட்ரஸா மாத்துது. உங்களோட வேலை, பொழுதுபோக்கு, குடும்பம்னு எல்லாமே இந்த 4500 சதுர அடிக்குள்ளேயே அடங்கிடுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. நான் இத வந்து ஒரு புக்கோட அட்டைய பாக்குற மாதிரி பாக்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. மார்பிள், டிசைனர் கிச்சன், பிரீமியம் எலிவேஷன் எல்லாம் இருக்கு. ஆனா இத்தனை விலை உயர்ந்த பொருட்களையும் வச்சுக்கிட்டு இது தினமும் கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றதே ஒரு முழு நேர வேலையா மாறிடாதா? நீங்க கேக்குறது புரியுது. இல்ல, இதுக்காகவே நம்ம தனியா ஆட்களை வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கும். நான் வீட்டை பராமரிக்கிறேனா இல்ல வீடு என்னைய பராமரிக்கிறாங்கிற ஒரு சுமை வந்துரும்ல. இது ரொம்ப நியாயமான ஒரு பிராக்டிக்கல் கேள்வி. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிரீமியம் பொருட்களோட உண்மையான வேல்யூவே அதுதான். எப்படி சொல்றீங்க? அதாவது ஆரம்பத்துல அதிக முதலீடு கேட்கிற இந்த உயர்தர பொருட்கள் லாங் டேர்ம்ல பார்க்கும்போது உங்க மெயின்டெனன்ஸ் வேலையை ரொம்ப குறைச்சிடும். ஒரு சாதாரண தரையையும் இந்த இம்போர்ட்டட் டயர்ஸ் அல்லது மார்பிளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓ, அந்த கரைகள் படியறத சொல்றீங்களா? ஆமா, உயர்தர டைல்ஸ்ல ஈஸியா கரை படியாது, கீறல் விழாது, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அதே போல டிசைனர் மாடுலர் கிச்சனுங்கிறது வெறும் அழகுக்காக மட்டும் பண்றது கிடையாது. வேற எதுக்கு? அது வந்து எர்கனாமிக்ஸ்னு சொல்ற அந்த மனித உடல் இயக்கவியலை பேஸ் பண்ணி டிசைன் பண்றாங்க. கிச்சன்ல வேலை செய்யறவங்க ரொம்ப அலையாம குனியாம ஈஸியா சமைக்கிற மாதிரி அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் செட் பண்ணுவாங்க. ஓஹோ, சிங்க், ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் இது மூணுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இப்போ எனக்கு புரியுது. அப்போ இந்த பிரீமியம் பொருள்களுக்கு நாம கொடுக்கிற காசு வந்து பகட்டுக்காக இல்ல. கண்டிப்பா இல்ல. இது பேசிக்கா நம்மளோட நேரத்தையும் உழைப்பையும் முன்கூட்டியே விலைக்கு வாங்குற மாதிரி. ப்ரீபேயிங் ஃபார் லோயர் மெயின்டெனன்ஸ். வீக்கெண்ட்ல உட்காந்து வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நாம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாக்ட்லி. தரம்ங்கிறது அழகு மட்டும் இல்ல, அது உங்க டைமை மிச்சப்படுத்துற ஒரு டூல். சரி, ஆடம்பரமும் இந்த மாதிரி குறைவான மெயின்டெனன்ஸும் மட்டும் இருந்தா போதுமா? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல அது மட்டும் பத்தாது. ஒரு வீடு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும், தன்னைத்தானே பாத்துக்கிற மாதிரி செல்ஃப் சஸ்டெய்னிங்கா இருக்கணும். ஆமா, அதுதான் அடுத்த கட்டம். இந்த ப்ளூ பிரிண்ட்ல அந்த நவீன தொழில்நுட்பம் மற்றும் நீடித்த உள்கட்டமைப்பு பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. கவர்ட் கார் பார்க்கிங், பிரைவேட் கார்டன், இது கூடவே ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன், சோலார் பவர் சிஸ்டம், அப்புறம் மழை நீர் சேகரிப்பு இதெல்லாம் இருக்கு. இதுல ஒரு ஆப்ஷனல் ஸ்விம்மிங் பூல் கூட கொடுக்கறாங்க. ஆமா, ஆனா எனக்கு இதுல ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஹோம் டெக்னாலஜி எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். ஒருத்தர் கை தட்டினா லைட் எரியும், வாய்ஸ்ல கமாண்ட் கொடுத்தா ஏசி ஆன் ஆகும். ஆமா, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு.
ஆனா இத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு 5 அடி நடந்து போய் ஸ்விட்ச் போட முடியாதா? இதுக்காக எதுக்கு இவ்ளோ லட்சம் செலவு பண்ணணும்? இது வீட்டுக்கு வர கெஸ்ட் கிட்ட பெருமை பீத்திக்கிற ஒரு பார்ட்டி ட்ரிக் மாதிரியே எனக்கு தோணுது. இதுல நிஜமாவே யூஸ் இருக்கா? இதை நாம கொஞ்சம் பெரிய பிக்சர்ல பார்க்கணும். நீங்க சொல்றது மாதிரி ஆரம்பத்துல ஸ்மார்ட் ஹோம்ங்கிறது ஒரு கெத்து காட்டுற விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா அதோட உண்மையான பர்பஸ் வேற. அது என்ன பர்பஸ்? இதை வீட்டோட ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ 4500 ஸ்கொயர் ஃபீட் வீட்ல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ரூம்ல தேவையில்லாம ஒரு ஃபேனோ ஏசியோ ஓடிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். அவ்ளோ பெரிய வீட்ல நாம அத கவனிக்காம கூட விட்டுருவோம். கரெக்ட். நீங்க வீட்டை விட்டு வெளியில போனதும் உங்க போன்ல இருக்கிற ஜியோ ஃபென்சிங் டெக்னாலஜி மூலியமா வீடு அதை சென்ஸ் பண்ணி அந்த ஏசியை தானாவே ஆஃப் பண்ணிடும். ஓ, அப்போ கரண்ட் பில் நல்லா மிச்சமாகும். ஆமா, இதுல சோலார் பவர் சிஸ்டம் வேற இருக்கு. சோலார் பேனல்ஸ் வீட்டோட இதயம் மாதிரி. அது கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. ஆனா இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் தான் அதோட மூளை. அந்த கரண்ட்டை எப்படி செலவு பண்றதுன்னு அது முடிவெடுக்கும். வாவ், சூப்பர் கம்பேரிசன். மதியம் வெயில் அதிகமா இருக்கும்போது சோலார்ல நிறைய கரண்ட் வரும். அந்த டைம்ல வாஷிங் மிஷின் மாதிரி ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் தானாவே ஆன் பண்ணிடும். சோ இது வெறும் ஆடம்பரம் இல்ல, இது எனர்ஜி ஆப்டிமைசேஷன். அருமை. சோலார் பேனல் இதயம்னா ஸ்மார்ட் ஹோம் ஒரு மூளை. ரொம்ப ஆப்டா இருக்கு. ஒரு பெரிய வீடுங்கிறது நிறைய கரண்ட்டையும் தண்ணியையும் குடிக்கிற ஒரு யானை மாதிரி. ஆனா இந்த சோலார் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வீட்டை ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் எக்கோசிஸ்டமா மாத்திருது. எக்ஸாக்ட்லி. இது ஒரு வகையில அடுத்த 20 வருஷத்துக்கான உங்க கரண்ட் பில்லையும் வாட்டர் பில்லையும் முன்கூட்டியே தள்ளுபடி பண்றதுக்கு சமம். ஆமா, பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. சரி, இத்தனை பெரிய பிளானையும் டெக்னாலஜியும் பேப்பர்ல போடுறது ஈஸி. ஆனா இத வெறும் 1 கோடி பட்ஜெட்ல நிஜத்துல எப்படி கட்டி கொடுக்க போறாங்கங்கிற எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு இப்ப வருவோம். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இதுல அவங்க ஃபுல் 2D மற்றும் 3D ஆர்கிடெக்சரல் பிளானிங், ஸ்ட்ரக்சரல், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், இன்டீரியர் அப்புறம் வாஸ்து பேஸ்டு பிளானிங்னு எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க +951787166581 அப்படிங்கிற நம்பருக்கோ இல்ல dreamappworks@gmail.com கான்டாக்ட் பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, அவங்க எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் 6ல இருந்து 10 மாசம்னு சொல்லியிருக்காங்க. 4500 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்மார்ட் ஹோம், சோலார், இன்டீரியர்னு எல்லாம் சேர்ந்த ஒரு வீட்டை இவ்ளோ சீக்கிரம் கட்டி முடிக்க முடியுமா? ரொம்ப ஸ்பீடா பண்ணும்போது குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் வருதே. இது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மாயையை நாம உடைக்கணும். ஒரு பில்டிங் கட்ட ரொம்ப லேட் ஆகுதுங்கிறதாலேயே அது ரொம்ப தரமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு சாதாரண நாள் வீட்டை கட்டும்போது அவர் மனுஷங்களை மேனேஜ் பண்றாரு. இன்னைக்கு மேஸ்திரி வரல, நாளைக்கு பிளம்பர் வரல, மணல் வர லேட் ஆகுதுன்னா நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்கு 2 வருஷம் கூட ஆகலாம். கரெக்ட். அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் மாதிரி எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்கறவங்க மனுஷங்களை மட்டும் மேனேஜ் பண்றது இல்ல, அவங்க ஒரு சப்ளை செயினை மேனேஜ் பண்றாங்க. இதுல ஃபுல் மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்னு பாத்தீங்களா? ஆமா, லிஸ்ட்ல இருந்துச்சு. ஒரு செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே பைப் எந்த வழியா போகும், ஒயர் எங்க வரும்னு கம்ப்யூட்டர்ல 3Dயா டிசைன் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் இடிச்சுக்கிட்டா, அதாவது கிளாஷ் இருந்தா முன்னாடியே சரி பண்ணிடுவாங்க. ஓஹோ, சோ தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே சிஸ்டம்ல பாத்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஒரு சாதாரண வீட்டை கட்டுறதை விட ஒரு பிரீமியம் கார் அசெம்பிள் பண்ற மாதிரி ரொம்ப துல்லியமான வேலை. எந்த பொருள் எப்போ வரணும்னு முதலையே பிளான் பண்ணிடுறதால இந்த 6 to 10 மாசங்கிறது குவாலிட்டியை குறைச்சு ஸ்பீடா கட்டுற டைம் கிடையாது. அது சரியான பிளானிங்கால மிச்சப்படுத்தப்படுற டைம். சூப்பர். செலவும் மீறப்படுறதில்ல, நேரமும் வீணாகிறதில்ல. இது ரொம்பவே பிராக்டிக்கலான அப்ரோச். சரி, நாம இப்போ இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் வழங்குற இந்த பேக்கேஜ் ஒரு பிரீமியம் வாழ்விடம், ஒரு லாங் டேர்ம் அசெட், அதிக வாடகை வருமானம் தர்ற ப்ராப்பர்ட்டின்னு பல வகையில பயன்படுது. கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆர்கிடெக்சர்ல ஆரம்பிச்சு ஸ்மார்ட் ஹோம் வரைக்கும் எல்லாமே ஒரே குடையின் கீழ் கிடைக்குது. ஆமா, அதான் இதோட மிகப்பெரிய பலமே. கேட்பவர்களே, இறுதியா ஒரு விஷயம். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஆடம்பரம்னா அது வீட்டின் அளவையும் விலை உயர்ந்த பொருட்களையும் மட்டும்தான் குறிச்சுது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜியும் இயற்கையும் ஒரு வீட்டுக்குள்ள தடையின்றி இணையும் போது அந்த வீடு வெறும் செங்கல் கட்டிடமா மட்டும் இல்லாம, ஆமா, அது ஒரு உயிருள்ள அமைப்பா, அதாவது லிவிங் பிரீதிங் என்டிட்டியா மாறுதா. நீங்க வீட்டை பராமரிக்கிற காலம் போய் வீடு உங்களை பராமரிக்கிற காலம் வந்துருச்சோன்னு தோணுது. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. எதிர்காலத்துல ஆடம்பரம்ங்கிறது வீட்டின் சைஸ்ல இல்ல,
அந்த வீடு எந்த அளவுக்கு அறிவார்ந்த முறையில உங்க வாழ்க்கையை எளிதாக்குது அப்படிங்கறதுல தான் இருக்கு. இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம இந்த அலசல நிறைவு செய்வோம். தொடர்ந்து பல புதிய தகவல்களோட மீண்டும் சந்திப்போம்.